காலை வணக்கம். வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்ப்போம். நான் 3 வாழைக்காய் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா இங்கே உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த உப்புலேயே நல்லா தேய்ச்சி எடுக்கணும். அதில் இருக்கிற இந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகணும். நல்லா இந்த உப்புலேயே தேய்ச்சி எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பாதி எடுத்துருக்கேன், பாதியில் தேய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி உப்பில் நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி இதில் இருக்கணும். அதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். இந்த வளவளப்பு வெறும் இதுலேயே உப்பில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவணும். வாழைக்காய் அலசிட்டு எடுத்து இந்த மாதிரி அதில் இருக்கிற அந்த வளவளப்புலாம் போய் க்ளீனாக அலசி எடுத்துக்கணும். மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு அடுத்த பக்கம் அதை தேய்ச்சி பார்த்திங்கன்னா நான் நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாழைக்காவை. அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். வாழைக்காய் உப்பு போட்டு கழுவுறதுனால உப்பு அதிகமாக தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் உப்பு இந்த மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு. இதில் வந்து தண்ணி போடக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா வாழைக்காய் அலசின தண்ணியிலே இதை பிசைஞ்சு எடுத்துடணும். அந்த வாழைக்காயில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த மசாலாவில் அப்படியே பெரட்டி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸி செய்யறது. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரை. மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பெரட்டி பார்த்திங்கன்னா கடாய் காஞ்சிருக்கு. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம அந்த எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கலந்து வச்சுருக்க வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ இந்த வாழைக்காவை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த வாழைக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ் மீடியம் இதில் வச்சுட்டு ஒரு பக்கம் ஃப்ரை ஆனாலும் இந்த பக்கம் திருப்பி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒன்றா எடுத்து திருப்பி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பி ஆகிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்துட்டோம்னா பசங்க நல்லா சாப்பிட்டு வருவாங்க. இதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பாதி கடை போடுவோம். பாருங்கள், அடுத்த பாதியை போட்டிருக்கேன். இவ்வளோ சூப்பராக நம்ம வாழைக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மிளகு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் கூட செய்கிறேன், பசங்க கொடுத்து விட பாக்ஸுக்கு. இப்போ மிளகு சாதம் செய்யும். மிளகு பூண்டு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பூண்டு கட் பண்ணி வச்சுக்கேன், ஒரு 15 பூண்டு, ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கேன், கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகா, எண்ணெய் ஊற்றி வச்சுக்கேன் ஒரு 2 ஸ்பூனு. இது பார்த்திங்கன்னா நான் நெய் சேர்த்து இந்த மிளகு சாப்பாடு செஞ்சால் தான் அருமையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். சீரகம் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூனு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வச்சு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் ரொம்ப. ஆனால் வந்துட்டு இந்த முந்திரி பருப்பு இல்லை இப்போதைக்கு, நான் போடல. நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டாச்சு. ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு. இது நல்லா செவந்து வர. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இந்த பூண்டு வந்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாவும் வெங்காயமும் போடணும். இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்குவோம். காஞ்ச மிளகா பார்த்து போட்டுக்குவோம். நம்ம மிளகு தூள் வேறு போட போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயம் போடுவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள்,
நான் பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து உப்பு போட்டு தான் சாதம் வடிச்சுக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் மசாலாவுக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் நான் மிளகு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாப்பாட்டை அப்படியே கலக்க வேண்டியது. இந்த டைம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்துக்கணும். இந்த வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சூடான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் ஃப்ரை லஞ்சு. இதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க அனைவரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, பாய்.